கிருஷ்ணகிரி போலி என்சிசி முகாமில் மாணவிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி மனு. சிபிஐக்கு மாற்றக் கோரி வழக்கு முடித்து வைக்கப்பட்டதாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, விவரங்களை சொல்லுங்க. கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை முடித்து வைத்து சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கிருஷ்ணகிரியில் போலி என்சிசி முகாம் நடத்தி மாணவிகளுக்கு பாலியல் வன்கொடுமை செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரி வழக்கறிஞர் ஏபி சூரியபிரகாசம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் கிருஷ்ணகுமார் மற்றும் பி பாலாஜி ஆகியோர் கொண்ட அமர்வுள்ள இன்று விசாரணைக்கு வந்தபோது ஆஜரான அரசு தரப்பு வழக்கறிஞர் BS ராமன், கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆகியோர் கிருஷ்ணகிரி மாவட்ட சட்டப்பணிகள் ஆணையக்குழுவினுடைய அறிக்கையை நேரடியாக தாக்கல் செய்திருந்தனர். தமிழகத்தில் பணியாற்றக்கூடிய பிற மாநிலத்தைச் சேர்ந்த IPS அதிகாரி தலைமையில் சிறப்பு விசாரணை குழு அமைக்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் அரசியல் தொடர்பு எதுவும் இல்லாததால் அதுபோன்ற ஒரு குழுவை அமைக்க தேவையில்லை என நீதிமன்றத்தில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்து மீதமுள்ள இந்த 2 பள்ளிகளையும் நிர்வகிக்க ஒரு வாரத்தில் அதிகாரியை நியமிக்க அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணை நிலை தொடர்பான அறிக்கையை ஒவ்வொரு 3 மாதத்திற்கும் உயர்நீதிமன்ற பதிவாளரிடம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தெரிவித்து இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவா.